நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராஜகுருவே, அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை விட பெருசு 2. ஆமா குருவே, 2 பேருக்குமே ஒரே லட்சியம் இருக்கும்போது உன்னை விட 2 எப்பவும் பெருசா தானே இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த காரியத்தை பண்ண நானும் தயாரா இருக்கேன். தனிமணி, அந்த கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்காக பீர்பால ராமகிருஷ்ணன் கூட சேர்ந்து அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். 8வது நிபுணர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதோ இவங்க 2 பேரையும் கை கழுவிடலாம். சரிதான். அப்படி நீங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவு எடுக்கக்கூடியது நானா தான் இருக்கும். நான் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, எது நடந்தாலும் அது ஏன் முன்னாடி தான் நடக்கணும். உங்க 2 பேர்லயும் நீங்க பண்ற காரியத்தை பார்த்து மகாராஜா கிட்ட நான் தான் யாரு வெற்றி அடைஞ்சீங்கன்னு சொல்லுவேன். பீர்பால், முதல்ல நாம இந்த தங்கத்தை கொண்டு வரதுல சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தான் நம்ம பேசணும். சரிதான், ஏன்னா அவங்க தான் நேர்ல பார்த்த சாட்சி. அவங்க கிட்ட தான் நமக்கு தடயம் கிடைக்கும். ஆனா முதல்ல எந்த வாகனத்துல இருந்து ஆபரணங்கள் திருடு போச்சோ நம்ம அதை முதல்ல சோதிச்சாகணும். ஆமா குருவி, கோத்வால் கிட்ட சொல்லி இதுல சம்பந்தப்பட்டிருந்த எல்லாரையும் வர சொல்லுங்க. நான் போகணுமா? ஆமாமா, போங்களே. சரி, போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. திருடு போனது ராஜ்யத்தோட ஆபரணங்கள், ஆனா அழிய போறது நான். நீங்க நிறைய பேரோட பிரச்சனைக்கு தீர்வு வழங்கி இருக்கீங்க. என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு ஒரு வழி. கோத்வாலையா, ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரோட காலை விடுங்க. நீங்க எழுந்திரீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவர்தான் சூரியராவ், ஆபரணங்களை கொண்டு வந்த தலைமை காவலர். முதல்ல இந்த கண்ணீர் மழையை நிறுத்துங்க. ஆபரணங்களை சரியா கொண்டு வர முடியல, இப்ப உங்களை காப்பாத்திக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்து வாகனத்தை தரங்க. வாங்க. நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இதுதான் அந்த வாகனம். ஆபரணங்களை நிரப்புனதுக்கு அப்புறம் இந்த வாகனத்துக்கு நாங்க பூட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மாளிகையோட ராஜ கிடங்குக்கு வந்து சேர்ந்து கோத்வால் ஐயாவோட கண்ணுக்கு முன்னாடி பூட்டை உடைச்சு இது எல்லாம் ராஜ கிடங்குக்கு உள்ள கொண்டு செல்லப்படும். இந்த முறை நாங்க கதவை திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. அந்த இருண்ட பள்ளத்தாக்க சேர்ந்த கொள்ளையர்கள் எப்போ ஆபரணங்களை கொள்ளையடிச்சாங்கன்னே தெரியல. இந்த தடவை பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற என்னோட வாழ்க்கையும் சிறைச்சாலையிலே முடிஞ்சிரும் நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்களை காப்பாத்துங்க. சூரியராவையா, கோத்வாலையா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல என்ன கொஞ்சம் நல்லா பார்க்க விடுங்க. வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவர்தான் இதை ஓட்டிட்டு வந்தவர். ஹீரப்பா, நாங்க வர்ற வழியில எங்கேயாவது இந்த வாகனத்தோட கதவை திறந்தமா இல்லையான்னு இவரால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஆமாங்க ஐயா, நாங்க எங்கேயும் கதவை திறக்கல. இப்போ வண்டியை சோதிச்சு பார்த்தாச்சு. இப்ப நம்மளுடைய விசாரணையை சரியான திசையில கொண்டு போக நாம தங்கத்தை எந்த வழியா கொண்டு வராங்களோ அந்த வழியையும் பார்க்கணும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அதுக்கு நம்ம அந்த இருண்ட பள்ளத்தாக்குக்கு போகணுமே. ஏற்கனவே அவங்க பேய்ங்க, கொள்ளைக்காரனுங்க, கொள்ளை அடிப்பானுங்க, அப்புறம் நம்ம உயிர் எடுப்பானுங்க. நான் வரமாட்டேப்பா. நான் வரல. என்னால வர இல்ல குருவே, இந்த பேய் பூதெல்லாம் வெறும் மனப்பிரம்மன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நிஜத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாம அங்க போகாமலே அந்த பாதையை பார்க்கலாம். இங்க இருந்தா அது எப்படி? அந்த பாதையை நம்ம இவங்களோட பார்வையில பார்க்கலாம். இங்க பாருங்க ஐயா, நீங்க ஆரம்பத்துல இருந்து எதையும் தவற விடாம சொல்லுங்க. ஆபரணங்களோட வந்த வாகனம் எந்தெந்த பாதை வழியா வந்ததுன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அங்க எந்தெந்த கல்லுங்களோட மோதிச்சு, வாகனம் எங்கெங்க நின்னுச்சு? பீர்பால் அவர்களே, எங்களோட மொத்த படையும் வர்ற வழி முழுவதும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்தோம். ஒரே ஒரு இடத்துல தான் நாங்க நின்னோம், கோபண்ணால இருக்கிற தர்மசாலையில. எல்லாரும் சாப்பிடுறதுக்காக எங்களோட மொத்த படையும் எப்பவும் அங்கதான் சாப்பிடுவோம். சூரியராவ்,
நிறைய ஆபரணத்தை கொண்டு வந்துகிட்டு இருந்தீங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக நீங்க எல்லாரும் பூஜை பண்ணி இருக்கணும். ஆனா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் திருடு போகத்தானே செய்யும். அபசகுணத்தால திருட்டு எப்பவும் நடக்காது ராஜகுருவே. திருட்டு எப்போ நடக்கும்னா ஒரு திருடனுக்கு திருடன் வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும்தான். அதுக்கப்புறமா என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்க முன்னேறி வந்துட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க வாகனத்தோட சக்கரம் பழுதாயிடுச்சு. சக்கரம் எப்படி பந்தாச்சு, எப்படி பழுதாச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா அதையே நீங்க சரி பண்ணல. சரி பண்ணோமே. அதிர்ஷ்டவசமா அந்த இரும்பு கொல்லன் பிரசன்னாவோட கடை அங்கதான் இருந்தது. அதனால எங்க வாகனத்தை அங்க கொண்டு போய் அதோட சக்கரத்தை கலட்டி, இங்க பாருங்க, வாகனத்தை அங்க கொண்டு போங்க. சீக்கிரம் சரி பண்ணுங்க. சரி சரி. அங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சக்கரத்தை சரி பண்ணி நாங்க திரும்பவும் மாட்டணும். அவருக்கான கூலியை கொடுத்துட்டு எங்களோட மொத்த படையுமே அங்கிருந்து இருண்ட பள்ளத்தாக்கு நோக்கி புறப்பட்டோம். அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா வாகனம் 2 இடத்துல நின்னு இருக்கு. பாரு வீரனே, இங்க எவ்வளவு பெரிய திருட்டு நடந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால பொய் சொன்னா கோத்வாலையா அதே அளவு தண்டனையும் வழங்குவாரு. அதனால சரியா சொல்லு, வண்டி வெறும் 2 இடத்துல தான், கோபன்னால இருக்கிற தர்மசாலா அப்புறம் கொல்லரோட கடையில மட்டும்தான் நினைச்சா? 2 இல்ல 3 இடத்துல. வாகனத்தோட சக்கரத்தை சரி பண்ணி சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீண்ட தூரம் பயணிச்சு நாங்க எல்லாருமே சோர்வா இருந்தோம். அதனால நாங்க தண்ணி குடிக்கவும் இயற்கை உபாதைகளை கழிக்கவும் நாங்க வாகனத்தோட ஓரமா நிறுத்தி இருந்தோம். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உண்மை என்னன்னா ஒரு நொடி கூட எங்களோட கண்கள் வாகனத்தை விட்டு விலகவே இல்லை. மேற்கொண்ட பயணத்துல இருண்ட பள்ளத்தாக்க கடக்க வேண்டியதா இருந்தது. அதை கடந்து நாங்க இங்க வந்தோம். அப்படின்னா அந்த மொத்த பயணத்துல வண்டி வெறும் 3 இடத்துல மட்டும்தான் நின்னு இருக்கு. ஆமா. கோத்வாலையா, வண்டிக்காரர் எங்க? நான் இப்பவே கூப்பிடுறேன். அப்ப இந்த முழு பயணத்துல நீங்க 3 முறை வண்டியை நிறுத்திருக்கீங்க, அதானே சரி? இல்ல ஐயா, வழியில 4 இடத்துல வாகனம் நின்னுச்சு. அப்படியா? அப்போ 4வது முறை எங்க எப்ப நிறுத்துனீங்க? அங்கிருந்து நாங்க எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு புறப்பட்டப்போ கொஞ்ச நேரத்துல எங்களோட வழியில நான் என்னோட குதிரைக்கு தண்ணி காட்ட போயிருந்தேன். அதுவும் கொஞ்ச நேரம்தான். குதிரைக்கு தண்ணி காட்ட எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க? அது குதிரையை பொறுத்து தான் இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, குதிரைக்கு தண்ணியை கொண்டு வந்து வைக்கலாம், ஆனா அதை குடிக்க வேண்டியது அதுதானே. அவ்வளவுதான். எல்லா முறையும் போல இந்த முறை நாங்க அந்த இருண்ட பள்ளத்தாக்குக்குள்ள நுழைஞ்சப்ப அந்த நேரத்துல வானிலை மோசமாயிடுச்சு. காத்து ரொம்ப வேகமா வீசிச்சு, புழுதி எல்லாம் பறந்துச்சு. இதனால எங்க மொத்த படையுமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. வீரர்களே, முன்னேறுங்க, போங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்க எங்கேயும் நிக்கல. அந்த இருண்ட பள்ளத்தாக்கு பகுதியில இருந்து வாகனம் நேரா மாளிகைக்கு வந்துடுச்சு. அப்படின்னா வண்டியை 4 இடத்துல நிறுத்தி இருக்காங்க. சாப்பிடுற இடத்துல, கொல்லரோட கடையில, தண்ணி குடிக்கிறதுக்காக, அப்புறம் ஏரிக்கரையில குதிரைக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக. 3 பேரும் இதையே சொன்னாங்க. இந்த எந்த தருணத்திலையும் அவங்க வண்டியை தனியா விடல. அப்படின்னா யாருமே வெளியில இருந்து வண்டிக்குள்ள போகல. அப்புறம் எப்படி தங்கம் காணாம போச்சு? நீ என்ன நினைக்கிற? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவங்க சொல்றதுல 3 எதிர்மறைகள் இருக்கு. இந்த எதிர்மறைகள் தான் ஏதோ தப்பா நடக்கிறதுக்கான அறிகுறி. அப்புறம் இன்னொரு விஷயம், அநேகமா வாகனம் பயணிக்கும் போது இல்ல, நின்னுட்டு இருக்கும் போது தான் திருடு போயிருக்கு. என்னோட சந்தேகம் இதை பாதுகாக்கிற பொறுப்புல இருந்த அந்த சூரியராவ் மேலதான் இருக்கு. ஆனா பண்டித ராமகிருஷ்ணரே, சூரியராவ் இதுவரைக்கும் ரொம்ப நேர்மையா இருந்ததுனாலதான் அவரை இந்த பொறுப்புக்கே நாங்க தேர்ந்தெடுத்தோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சரியா கொல்லனோட கடைக்கு பக்கம் ஏன் சக்கரம் பழுதாச்சு? இது அந்த கொல்லன் பண்ணிருந்தா எப்படி பண்ணிருப்பான்? வந்துகிட்டு இருந்த வீரர்கள் கோபன்னால நின்னு அங்க சாப்பிட்டுட்டும் வந்திருக்காங்க. திருட்டு வண்டிக்குள்ள நடந்திருக்கு. இது கண்டிப்பா யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான்.
அந்த வண்டியை பத்தின விஷயம் ஹிரப்பாவை தவிர வேற யாருக்கு நல்லா தெரியும்? இந்த பார்வையிலையும் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் இதையும் யோசிச்சாகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குதிரையோட அந்த தர்மசாலையிலையும் தண்ணி காட்டும் போது ஆபரணங்கள் திருடு போகவே இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துல போய் தண்ணி காட்டியிருக்காங்க. ஏன் இப்ப இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட சொன்ன விஷயத்தின்படி நமக்கு கிடைச்சிருக்கிற எந்த ஒரு தகவலையும் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டத்துல இருக்கிற யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா இந்த திருட்டுல சம்பந்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா திருடங்க இதை தனியா பண்ணிருக்க சாத்தியமே இல்ல. இந்த திருட்டை இவங்க இவ்வளவு தெளிவா பண்ணிருக்கிறத பார்த்தா இது ஏதோ எதிர்ச்சியா நடந்த ஒரு திருட்டு மாதிரி எனக்கு தோணவே இல்லை. இது சரியான திட்டம் தீட்டி தான் கண்டிப்பா நடந்திருக்கணும் பண்டிதரே. அப்படின்னு இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ஒண்ணு இந்த திருட்டுக்கு உயிர் தந்திருக்கணும், இல்ல இதுல பங்குதாரரா இருக்கணும். ஒருவேளை இவங்க 4 பேரை தவிர 5ஆவதா ஒருத்தங்க திருடி இருந்தாங்கன்னா நம்மளால அவங்கள பிடிக்க முடியாது. அஞ்சாவதா யார் இருக்க முடியும்? அவங்க தான் அந்த இருண்ட பள்ளத்தாக்குல சுத்திக்கிட்டு இருக்கிற கொள்ளக்காரனோட ஆத்மா, பூத கொள்ளக்காரங்க. இப்ப வரைக்கும் நமக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு. யார் இந்த திருட்டு பண்ணுதுன்னு நமக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் கிடைக்கல. கொத்வால் ஐயா, எனக்கு அந்த சூரியராவு பத்தின முழு விவரங்களும் வேணும். நானும் அந்த கொல்லனோட முழு ஜாதகத்தையும் எடுக்கிறேன். அதுக்குள்ள அந்த உணவு விடுதியோட கோபண்ணாவும் குதிரைக்கு தண்ணி காட்டின ஹரிலாலும் எந்த அளவுக்கு தண்ணியில முழுகி இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கூடவே விஜயநகரத்தின் தங்கம் வடதேசத்தின் கருப்பு சந்தையில விற்கப்படுதா இல்லையான்னு நான் சோதனை பண்றேன். கோத்வால் ஐயா, நான் சூரியராவோட வீட்டை சோதிக்கணும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, அதை பண்ண நமக்கு அனுமதி தேவை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒன்னு யோசிங்க. உங்க காலடியில யாரு விழுந்து கிடக்குறானோ அவன் வீட்டுல என்ன பெருசா கிடைச்சிட போகுது? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டை சோதிக்கிறதெல்லாம் நேரத்தை வீணடிக்கிற வேலை தான், வேற ஒண்ணும் இல்ல. குருவே, எதுவும் பண்ணாம இருந்தாதான் நேரம் வீணாயிட்டு இருக்கும், பண்றதுனால இல்ல. அப்புறம் ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ பீர்பால், எந்த ஒரு குற்றத்திலையும் தற்செயலா எதுவும் நடக்காது. எந்த இடத்துல குறைவான நம்பிக்கை இருக்கோ நாம அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க ஆலோசனை எனக்கு புரியுது. சரியா அந்த கொல்லனோட கடைக்கு முன்னாடி ஏன் சக்கரம் பழுதாச்சு? இத தற்செயல் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ராஜகுரு வாழ்க. மகாராஜா செய்தி அனுப்பியிருக்காரு. உங்க எல்லாரையும் அவரோட அறைக்கு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. அப்படியா? போகலாமே. உங்களால இது வரைக்கும் சந்தேகப்பட்டதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அந்த ஆபரணங்களை யார் திருடினத? விஜயநகரத்தோட ஆபரணங்களே திருடிட்டு போற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் வந்துச்சு? அது எல்லாத்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? அந்த திருட எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இல்லைல்ல? மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுடைய முயற்சி சீக்கிரமாவே பலனளிக்கும். ஆமா மகாராஜா, திருடன் கிடைச்சிருவான். அவனே தானா வந்து மாட்டிக்குவான். திருட தானாவே நம்ம கிட்ட வந்து மாட்டிப்பானா? அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்படிதான் நடக்கும் மகாராஜா. கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா போதும். ஒவ்வொரு திருடனும் முகத்துல பயத்தோட தான் சுத்துவான். அதை கண்டுபிடிச்சாலே போதும். பிரமாதம் பீர்பால், பிரமாதம், பிரமாதம், அற்புதம். ஆஹா மகாராஜா, மகாராஜா, மகாராணி திருமலம்பா, நீங்க இந்த அன்பளிப்பை எனக்கு வழங்கி ஆச்சரியப்படுத்திட்டீங்க. இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. மகாராணியாரே, அத அவர் சொல்லியிருந்தா நீங்க எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பீங்க? மகாராணியே, இப்ப எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நான் அப்படி உங்களுக்கு என்ன அன்பளிப்பு வழங்கினேன்னு எனக்கே தெரியலையே. அத நீங்களே சொல்றீங்களா? இதுதான் மகாராஜா, நான் உங்ககிட்ட புது ஆபரணங்களை கேட்டிருந்தேன். ஆனா நீங்க என் மேல தங்க மழையே பொழிஞ்சிட்டீங்க. இதோ பாருங்க மகாராஜா, இதே மாதிரி இன்னும் நிறைய என்னோட அறையில இருக்கு. அது மகாராணியாரே, கொஞ்சம் அதை காட்டுங்க. மகாராஜா, இது திருடு போன அதே தங்கம் தான் மகாராஜா. இது அதுல ஒரு பங்கு தான் மகாராஜா. இது எப்படி உங்ககிட்ட இது என் கிட்ட எப்படி வந்தது?
மகாராஜா, நீங்க தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்க. அப்போ எனக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட தான் இருந்திருக்கும். அப்படின்னா மகாராணியே, நீங்க இங்க எல்லாரும் முன்னாடியும் இத நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தேன்னு சொல்ல வரீங்களா? ஆமா மகாராஜா. அதே மாதிரி இந்த தங்கம் விஜயநகரத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தப்போ திருடு போன அதே தங்கம்னு கோத்வால் உறுதிப்படுத்திருக்காரு. என்ன மந்திரியாரே? ஆமா ஆமா மகாராஜா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த தங்கம் திருடப்பட்ட தங்கம். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அன்பளிப்பு கொடுத்தா என்ன பொருள் அன்பளிப்பா கொடுப்பாங்க? மகாராஜா, எந்த பொருளோட எஜமான் அவங்களும் அத தனக்கு சொந்தமானது. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணரே. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் மகாராணி கிட்ட இப்ப இருக்கிற தங்கம் நான் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்த தங்கம் என்னோடது. அதுக்கான அர்த்தம் நானே என்னோட மக்கள் கிட்ட இருந்து தங்கத்தை திருடி இருக்கேன். மகாராஜா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சிவ 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 மகாராஜா. மகாராஜா, நீங்க எனக்கு கொள்ளையடிக்கப்பட்ட, அதாவது திருடப்பட்ட நகைகளையா கொடுத்தீங்க? மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, ஏதோ தப்பு நடந்த மாதிரி தெரியுது. கோத்வால், அதை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. உண்மையிலேயே அது திருடு போன தங்கம் தானா? ஆமா மந்திரியாரே. ஆனா இது மகாராஜா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சந்தேகமே இல்ல, இது அதே தங்கம் தான் மகாராஜா. என்ன? ஆனா இது எப்படி சாத்தியமாக முடியும்? சாத்தியம்தான் குருவே. பண்டித ராமகிருஷ்ணரே, யாராலையும் யோசிக்க முடியாத விஷயத்தை தான் நீங்க பேசுறீங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா மகாராஜா 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 மகாராஜா, ஒருத்தங்களால உறுதியான பூட்டால பூட்டப்பட்ட வண்டியில இருந்து காவலர்கள் இருக்கும் போதே ஒரு பொருளை திருட முடியும்னா அவங்களால உங்களோட அறைக்கு தங்கத்தை கொண்டு வர்றது பெரிய விஷயமே இல்ல. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? திருடங்க எந்த மாயஜாலத்தை பயன்படுத்தி திருடினாங்களோ அதே வழியில மகாராஜாவோட அறையில தங்கத்தை வச்சிருக்காங்க. இது மகாராஜா மேல பழிய போடுறதுக்காக தான். மகாராஜா, இந்த காரியத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க பாதாள லோகத்திலே இருந்தாலும் சரி, அவங்கள நான் என்னோட மந்திரியாரே. மகாராஜா, இந்த தங்கம் ஒரு வேளை வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அது வந்து எதுக்காக வாயை மூடிட்டு அமைதியா இருக்கீங்க மந்திரியாரே? வாயை திறந்து பேசுங்க. நான் அவங்கள கைது பண்ணிடுவேன். அற்புதம் அற்புதம் மந்திரியாரே. இப்பவே உடனே சபையை கூட்டுங்க. நான் ஒரு அறிவிப்பை வழங்குறேன். சொன்னது கேட்டுச்சா மந்திரியாரே? கட்டளைப்படியே மகாராஜா. நீங்க எல்லாரும் என் கையில பாத்துட்டு இருக்கிற இந்த தங்கம் இந்நேரத்துக்கு நம்ம விஜயநகர ராஜ்யத்தோட செல்வங்களை அலங்கரிச்சிருக்கணும். ஆனா நடந்தது என்னமோ வேற ஒண்ணு. அந்த இருண்ட பள்ளத்தாக்கோட பூத கொள்ளையர்கள் இந்த தங்கத்தை, விஜயநகரத்தோட செல்வத்தை திருடி இருந்தாங்க. இத கொள்ளையடிச்சிருந்தாங்க. அந்த தங்கம் அதுக்கப்புறமா என்னோட அறையில இது இப்போ கிடைச்சிருக்கு. ஒரு திருட்டு பொருள் யார் ஒருத்தரோட வீட்டுல கிடைச்சாலும் சரி, அவங்க தான் திருடனா கருதப்படுவாங்க. மகாராஜா, இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன, ராஜ்யத்துக்கு வெளியில கூட யாரும் உங்களை குற்றவாளியை கருத மாட்டாங்க. இப்படி உங்களை நீங்களே திருடனா நினைச்சு எங்களுடைய தன்னம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. இததான் அந்த திருடனும் விரும்புறான். திருடினதுக்கு பிறகு அவன் அந்த தங்கத்தை எங்க வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா அந்த திருட்டுல இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்பணும்னு தான் அவன் இந்த தங்கத்தை உங்களுடைய அறையிலேயே வச்சிருக்கான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது உண்மைதான். அதுதான் திருடனோட நோக்கமே. இப்படி திருடப்பட்ட தங்க ஆபரணங்களை யார் வீட்டுல வச்சாலுமே, யார் வீட்டுல அது கிடைக்குதோ அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது.
அப்புறம் அந்த திருட்டு பழி ஒரு அப்பாவி மேல விழுந்துரும். அப்புறம் அந்த திருடனும் தப்பிச்சிருவான். ஆமா, நிஜத்துக்கு எப்பவும் ஆதாரம் தேவைப்படாது. இந்த தங்கம் என்னோட அறையில இருந்து கிடைச்சிருக்கு. அதனால இதுக்கான பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். மகாராஜா, இது திருடனோட சூழ்ச்சி. இதுக்கான பொறுப்பை நீங்க ஏன் உங்க தலையில சுமத்திக்கிறீங்க? இல்ல குருவே, இந்த அரச வேலை எப்பவுமே நியாயத்துக்கு முன்னாடிதான் எல்லார் தலையும் வணங்கியிருக்க. இப்ப நான் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இப்ப இந்த விஷயத்துல பாரபட்சம் பார்த்தனா இன்னைக்கு நியாயமே இந்த இடத்துல தலை குனிஞ்சிடும். இந்த திருட்டோட உண்மையான குற்றவாளி பிடிபடுற வரைக்கும் நான் என்ன ஒரு ராஜ்யத்தோட மகாராஜாவா இந்த சிம்மாசனத்துல அமர்றதுக்கு தகுதியே இல்லாதவனா நினைக்கிறேன். மகாராஜா, என்னோட அதிகாரிகளால 3 நாட்களுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நான் இந்த ராஜசபைக்கு முன்னாடி தானாவே முன் வந்து சரணடைவேன். விஜயநகரத்தோட சட்ட திட்டத்தின் அடிப்படையில் எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி, அத முழு மனதோட ஏத்துப்பேன். பண்டித ராமகிருஷ்ணரே, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நாம இப்படியே இருக்கிறது? தண்ணி மகாராஜா கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. அந்த திருடன் மொத்த ராஜ்யத்தையும் மாட்டி விட்டுட்டான். இல்ல குருவே, உண்மை என்னன்னா அந்த திருடனோட திட்டமே தலைகீழா மாறிடுச்சு. திட்டம் தலைகீழ மாறிடுச்சா? அது எப்படி? அது என்னன்னா குருவே, அவன் என்ன யோசிச்சானோ அது நடக்கவே இல்ல. ஒருவேளை மகாராஜா சந்தேக பார்வையில வந்துட்டார்னா அப்புறம் இந்த பிரச்சனையே சரியாயிடும்னு அவன் நினைச்சிருப்பான். இந்த பிரச்சனையே மூடி மறைச்சிருப்பான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. மகாராஜா இந்த மொத்த சம்பவத்துக்கான பொறுப்பையும் தன் மேல ஏத்துக்கிட்டு அந்த திருடனுக்கே சவால் விட்டுட்டாரு. நமக்கும் ஒரு சவாலை தந்திருக்காரு. இப்ப எந்த நிலைமையிலயும் நம்ம மகாராஜாவை காப்பாத்தியே ஆகணும். நாம அந்த திருடனை பிடிச்சே ஆகணும். ஆமா. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம கிட்ட 3 நாள் தான் அவகாசம் இருக்கு. இந்த 3 நாளைக்குள்ள அந்த திருடனையோ இல்ல அந்த கொள்ளைக்காரனையோ நாம பிடிக்காம விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா மகாராஜா அவரோட வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டாரு. அப்புறம் எல்லா குற்றத்தையும் அவர் தன்னோட தலையில போட்டுக்குவாரு. இல்ல மந்திரியாரே, நாம அப்படி நடக்க விட முடியாது. எந்த மகாராஜா எப்பவும் அப்பாவிகளுக்காக போராடி இருக்காரோ, யாருடைய நியாயம் பூஜிக்கப்பட வேண்டியதோ, அவருக்கு எப்படி நம்மளால அநியாயம் நடக்க விட முடியும்? அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாம என்ன பண்றதா இருந்தாலும் அதை சீக்கிரமா பண்ணி ஆகணும். அப்புறம் நீங்க என்கிட்ட இந்த 4 பேர் பத்தின தகவல் கேட்டிருந்தீங்க இல்லையா? அது நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு அதை பாக்குறவங்களோட பார்வையை பொறுத்து இருக்கு மந்திரியாரே. நீங்க முதல்ல அந்த சூரியராவை பத்தி சொல்லுங்க. சூரியராவ் ரொம்ப விசுவாசமானவன். கடந்த பல வருடங்களா ராஜ்யத்தோட பாதுகாப்பு பொறுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் அவன் எந்த விதமான தவறும் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி அவன் ஒரு கொல்லனா இருந்தான். ஆனா அந்த சமயத்திலையும் அவனோட நடவடிக்கைகள் சுத்தமா இருந்திருக்கு. ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, கூடவே சூரியராவை நான் தான் நியமிச்சேன். அப்புறம் அந்த கோப்பண்ணா அவனோட விடுதியில தானே உணவு சாப்பிட நிறுத்திருந்தாங்க. பல வருடங்களா அவன் அந்த விடுதியை நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த விடுதி அவனுக்கு பரம்பரை சொத்தா கிடைச்சது. அவனோட முன்னோர்கள் கூட இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விடுதி வச்சிருக்கிறதுல அவருக்கு ஒரு கர்வம் இருக்கு. ரொம்ப அன்பா அந்த விடுதியில உணவு பரிமாறுவாங்க. இதை தவிர அவனோட வாழ்க்கையில வேற எந்த தகவலும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. அப்புறம் மந்திரியாரே, அந்த கொல்லன் பிரசன்னா, வாகனத்தை ஓட்டின ஹரிலால். கொல்லன் பிரசன்னா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் வீட்டுக்கு முன்னாடி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் ஆகாதவன். அப்புறம் அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அடுத்து ஹரிலால். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. பல வருஷமா அவன் வாகனம் ஓட்டுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை தவிர அவன் கூட வேற யாரும் இல்லை. சரிதான்.
இப்ப நம்ம முதல்ல போய் சூரியராவை சந்திக்கணும். சந்திக்கிறது மட்டும் இல்ல, அவனோட வீடியோ நம்ம நல்லா சோதிச்சு பார்க்கணும். ஆனா பண்டித ராமகிருஷ்ணரே, சூரியராவ் தண்ணியை விட சுத்தமானவன். மறந்துடாதீங்க கோத்வாலையா, சில சமயம் சுத்தமா தெரியுற தண்ணி கூட அசுத்தமா இருக்கலாம். இதை நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? இல்லனா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களோட கால்ல விழுந்தேன், மாட்டிக்கிறதுக்காக இல்ல. அக்கம் பக்கத்துல மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அப்புறம் என் வீட்டுல உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. சூரியராவ், இப்போ நீ எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு நீ வேலையிலையும் கவனமா இருந்திருந்தா இந்த திருட்டே நடந்திருக்காது. உள்ளே எதுவும் கிடைக்கல. இங்கேயும் எதுவும் கிடைக்கல. இன்னும் இத பார்க்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. வீரர்களே, என்னன்னு பாருங்க. இது என்ன? இன்னும் நீங்க இரும்பு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, இந்த பொருளை எல்லாம் நான் ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ண வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிறது ஒன்னும் குற்றம் இல்ல. பண்டித ராமகிருஷ்ணரே, போர்வையில இருந்து திரை வரைக்கும், அலமாரியில இருந்து பரன் வரைக்கும், சமையல் அறையில இருந்து குளியல் அறை வரைக்கும் எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. தங்க எங்கேயும் கிடைக்கல. பண்டித ராமகிருஷ்ணா, இதுக்கு மேல இங்க சோதிக்கிறது நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம். ஆமா பீர்பால், இங்க எதுவும் கிடைக்கல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அநேகமா கோபண்ணாவோட தர்மசாலையிலையும் பிரசன்னாவோட பட்டறையிலையும் கண்டிப்பா நமக்காக ஏதோ ஒரு தடை அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்? போகலாம். சரி, நீ கோபண்ணாவோட தர்மசாலைக்கு போய் அங்க உணவை தவிர வேற என்ன தயாராகிட்டு இருக்குன்னு பாரு. நான் பிரசன்னாவோட பட்டறைக்கு போய் இரும்போட விளையாடுற கனவு எப்ப தங்கத்துல விளையாடுற கனவா மாறிச்சுன்னு பாக்குறேன். நீங்க என் தர்மசாலைய சோதிச்சு தேவையில்லாம நீங்க என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வாகனம் இங்க தானே நின்னுச்சு. அதனால உங்க விடுதியை நாங்க கண்டிப்பா சோதிச்சே ஆகணும் கோபண்ணா. அந்த வாகனம் எப்ப வந்துச்சுன்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரமா நின்னுச்சு? எல்லாரும் அங்க போய் சாப்பிடும் போது வாகனத்துக்கு பக்கத்துல யார் யார் வந்து நின்னா? பிரசன்னா, நேத்து உன் கடைக்கு ராஜ்யத்தோட வண்டி வந்துதா? இந்த மரப்பட்டறைக்கு எந்த வண்டி வந்தா என்ன, சரி செய்யறது தானே என்னோட வேலை. ஒழுங்கா கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு. ஏன்னா எந்த வண்டியை நீ பழுது பாத்தியோ அதுல ராஜ்யத்தோட தங்கம் இருந்திருக்கு. அது திருடு போயிருக்கு. என்ன? ஆனா நான் வாகனத்தோட வெளிப்பகுதியில தான் பழுது பார்த்தேன். அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் அதோட சக்கரத்தை மட்டும்தான் சரி பண்ணேன். அந்த சக்கரத்துல என்ன பிரச்சனை? அந்த சக்கரத்தோட அச்சாணி உடைஞ்சிருந்தது. ஏன்னா அந்த பாதையில பள்ளங்கள் நிறைய இருக்கு. அதனால அச்சாணி உடையறதெல்லாம் இங்க சகஜமாயிடுச்சு. ஆனா நான் உடனே புது அச்சாணி செஞ்சு சக்கரத்துல மாட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாகனம் புறப்பட்டுருச்சு. ஒரு நாள்ல இந்த பாதை வழியா எவ்வளவு ரதங்கள் போகுது? ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 இல்ல 3. ராமகிருஷ்ணரே, உங்க ராஜ்யத்தோட வாகனம் சரியா என் கடைக்கு முன்னாடி தான் பழுதாச்சு. இல்லனா வீரர்கள் அந்த சக்கரத்தை சரி பண்றதுக்காக ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமத்துக்கு தான் போயிருக்கணும். குருவே, பீர்பால் அவர்களே, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? இப்ப நான் என்ன உங்க 2 பேருக்கு எழுதி தரணுமா? இல்ல 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 இல்ல, சமயக்காரன் தானே, உன் எழுத்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ நீ என்ன பண்றேன்னா அதை திரும்ப சொல்லு. வாகனம் மதியானம் ஒரு 2 மணிக்கு வந்தது. முதல்ல சூரியராவ் ஐயாவும் அப்புறம் மற்ற வீரர்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பாதி வீரர்கள் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்கல. நான் பல வருடமா இந்த உணவு விடுதியை நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க உணவுக்கு முன்னாடி நேர்மதா பரிமாறப்படும். அட பீர்பாலையா, இங்க பாருங்க. ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது இல்ல, நிறைய கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே இந்த தர்மசாலை அடமானத்துல இருக்கு. இதோ அதுக்கான பத்திரம் பாருங்க. இந்த கோபண்ணா பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறான், ஆனா விடுதி அடமானம் வச்சிருக்க. ஆமா ராஜகுருவே, கோபண்ணா அவரோட விடுதியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன உண்மைதானே? ஆமா, நான் கடன் வாங்கியிருக்கேன் தான். அது என்னோட மகளோட கல்யாணத்துக்காக. நான் கடன்காரன் தான், ஆனா திருடலாம் இல்ல. ஆனா உங்ககிட்ட திருடுறதுக்கு காரணம் இருக்குல்ல. அப்புறம் இங்க பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இது கணக்கு வழக்கு பத்திரமாச்சே.
ஏற்கனவே தலையில கொஞ்சம் முடிதான், அது இல்லாம கடன் வேற. இதுல ஆபரணத்தை பத்தி கணக்கு எழுதி வச்சிருக்க காழுத. இது ராஜ்யத்தோட பத்திரம். ஆபரணங்களை அனுப்பும் போது அந்த கணக்கை இதுல எழுதி அனுப்புவாங்க. இதுல இருக்கிற தேதியும் நேத்தோடது. இந்த கணக்கு வழக்கு நேத்து திருடு போன தங்கத்தோடது. இது எப்படி உங்ககிட்ட வந்தது? சொல்லு, உங்ககிட்ட எப்படி வந்தது? இது ஆபரணங்களோட இருந்திருக்கும். இது உன்கிட்ட இருக்குன்னா ஆபரணங்களும் உன்கிட்ட தான் இருக்கணும். எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல, இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியல. நானும் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். அப்ப வா, வந்து சிறைச்சாலையும் முதல் முறையா பாரு. கோத்வாலையா, சொல்லுங்க. இந்த ஆதாரமே போதும். கணக்கு வழக்கு கிடைச்சிருக்குன்னா தங்கமும் கிடைச்சிரும். உடனே இவரை கைது பண்ணுங்க. வீரர்களே, கைது பண்ணுங்க. இல்ல, பிரமாதம் பீர்பால், பிரமாதம். ஆஹா, நீங்க அந்த பூத கொள்ளக்காரனை புடிச்சிட்டீங்க. நான் இத போய் மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணும். அதுவும் சீக்கிரமா போய் சொல்லி ஆகணும். ஜெயிச்சிட்டோம், பீர்பால் ஜெயிச்சிட்டாரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் செய்யற தொழிலையே தெய்வமா வணங்குறவன். அதனால அதிகமா நான் யார்கிட்டையும் கூலி வாங்குறது இல்ல. கூடவே ராஜ்யத்தோட ஆபரணங்களை திருடுறத பத்திலாம் நான் என்னுடைய கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். சரி, ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது. ஏன்னா சோதனை இன்னும் முடியல. நான் உன்னை திரும்ப உன்னை சந்திக்க வரலாம். ராமகிருஷ்ணரே, நான் மட்டும் அந்த திருடனா இருந்திருந்தா என் கையில தங்க காப்பு இருந்திருக்கும். இந்த இரும்பு காப்பு இல்ல. உங்க வேலையை பாருங்க. கைகள் சுத்தியால அடிச்சு கடுமையா இருக்கு. ஆனா பார்க்க இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான். ஆமா பட்டு, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா இங்க ஏதோ வினோதமா இருக்கு. இங்க நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ எனக்கு ஏதோ வினோதமா தோணுச்சு. இங்க இருக்கிற பூமியிலையும் தெரியல, ஏதோ இருக்கு. ஒரு சோதனையின் முதல் விதி. சந்தேகம் முழுமையா விலகாத வரைக்கும் சம்பவ இடத்தை விட்டு நாம ரொம்ப தூரம் போக கூடாது. ஏதோ வினோதமா இருக்கு, என்னை யோசிக்க விடு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நமக்கு அந்த திருடன் கிடைச்சிட்டான். நம்ம பீர்பால் அவனை பிடிச்சிட்டாரு. பிடிபட்டுட்டானா? யாரு? அட, அந்த உணவு விடுதிக்காரன் தான். அவன் பேர் என்ன? கோபண்ணா. அட, அவன் தான் அந்த கொள்ளக்காரனே. வாங்க, அவனை போய் விசாரிக்கலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வீரர்களே, வாங்க வாங்க. வாங்க குருவே. வணக்கம் மகாராஜா. வணக்கம். திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொல்லிருக்கீங்க? மகாராஜா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன். நான் சொல்ல போற அந்த விஷயத்த விஜயநகரத்தோட மகாராஜா தான் முதல்ல கேட்கணும். என்ன, உங்களை விட தகுதியானவர் வேற யாரு மகாராஜா? குருவே, ஏற்கனவே அந்த திருட எனக்கு புதிரா இருக்கான். இப்ப நீங்க வேற புதிர் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. புதிரெல்லாம் இல்ல மகாராஜா, செய்தி. ஆனா அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் உங்களால எனக்கு பரிசளிக்காம இருக்கவே முடியாது. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க போல. ஆமா மகாராஜா. உற்சாகத்தை மட்டுமே காட்டாதீங்க குருவே. இல்ல மகாராஜா, நீங்க இப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ அந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வெகுமதியை தர முடியும். மகாராஜா, நான் உங்ககிட்ட சொல்ல போறத பத்தி நீங்க யோசிக்க கூட முடியாது. என்ன மகாராஜா, நீங்க திருட இல்லங்கிறது உங்களுக்கே தெரியாது. என்ன, நீங்க தப்பிச்சிட்டீங்க மகாராஜா. குருவே, இல்ல மகாராஜா, அது பீர்பால் ஜெயிச்சிட்டாரு மகாராஜா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க குருவே? அது வந்து என்னன்னா மகாராஜா, ஆபரணத்தை திருடனவ மாட்டிக்கிட்டான். பீர்பால் அவனை பிடிச்சி வெற்றி அடைஞ்சிட்டாரு. உண்மையாவா? அந்த பூத திருட அப்ப பிடிபட்டுட்டானா? ஆமா மகாராஜா. அற்புதம். நீ ஒரு பெரிய குற்றத்தை பண்ணியிருக்க. மகாராஜா உனக்கு பயங்கரமான தண்டனை தான் தரப்போறாரு. அதை நினைக்கும் போது எங்களுக்கே பதட்டமா இருக்கு. நீ மட்டும் குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னா நாங்க உனக்காக மகாராஜா கிட்ட கண்டிப்பா பரிந்துரை செய்வோம். திருடுறதெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய மட்டும் அந்த கொள்ளக்காரங்க மேல நீ தூக்கி போடுறியா? இங்க பாரு, உன்னோட குற்றத்தை ஏத்துக்கோ. சிறைச்சாலையில பிராயச்சித்தம் தடிக்கோ. மகா மந்திரியாரே, ஆபரணங்களை விடுங்க. இது வரைக்கும் நான் மண்ணை கூட திருடினது இல்ல. சத்தியமா நான் ஒரு அப்பாவி. அப்படியா? அப்படின்னா உன்னோட விடுதியில இருந்து இந்த ராஜ்ய பத்திரம் எப்படி கிடைச்சது? மத்தவங்க மாதிரி இதுவும் உணவு சாப்பிட வந்திருக்காதுல்ல? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உண்மையை மட்டும்தான் சொல்றேன். என்ன நம்புங்க, நான் எந்த குற்றமும் பண்ணாத ஒரு அப்பாவி. அட, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அங்க இல்ல. நல்லா பாரு, அங்க போயிட்டாரு. முதல்ல நீ சரியான திசையில பாரு, அதுக்கப்புறமா நாங்க உன்னுடைய பேச்சுல உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ராமகிருஷ்ணர் எங்க இருக்காரு?
குப்பன்னா என் மேல இல்ல. நான் சொல்றதுல கவனம் செலுத்து. நீ இத சொல்லு, உன்னோட விடுதியில இருந்து வண்டி எவ்வளவு தூரத்துல இருந்தது? இவ்ளோ இல்ல, இவ்ளோ தூரத்துல? இன்னும் கொஞ்சம் தூரம். சரி, இவ்ளோ தூரத்துல இருந்திருக்கணும். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா என் கண்களால அதுக்கு மேல பார்க்க முடியாது. அவ்வளவு தூரத்தை என்னால கண்டிப்பா பார்க்க முடியாது. கடந்த சில வருடங்களாவே என்னோட பார்வை திறன் என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கு. அப்படின்னா உன்னுடைய பார்வை பலவீனமானதுன்னு நீ சொல்ல வரியா? ஆமா, என்னால சரியா 6 அடிக்கு மேல பார்க்கவே முடியாது. 6 அடிக்கு மேல பார்க்க முடியாதுன்னு சொல்ற, ஆனா என் கிட்ட உன் 2 கையும் தூக்கி வாகனத்தை ஒரு நொடி கூட தனியா விடலன்னு சொன்ன. ஏன்? அது வந்து நான் ஒரு கணிப்புல தான் சொன்னேன். அந்த திருட்டு என்னோட தர்மசாலையில நடக்கலன்னு நீங்க நம்பணும்னு தான் அப்படி நான் சொன்னேன். பார்வைன்றது ஒரு திருடனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை பயன்படுத்தி அவன் திருடுறது மட்டும் இல்லாம தப்பிக்கிறதுக்கான வழியையும் கண்டுபிடிப்பான். கோபண்ணா இந்த திருட்ட பண்ணல. இந்த திருட்டு ஒரு தொலைதூர பார்வையோட பண்ணப்பட்டிருக்கு. இவரோட பார்வையிலேயே குறை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படின்னா இவனோட விடுதியில அந்த பத்திரங்கள் எப்படி கிடைச்சது? மகாராஜாவோட அறையில எப்படி தங்கம் கிடைச்சதோ அப்படிதான். ஆமா, ஆனா அந்த கொல்லனோட இடத்துக்கு அங்க போயிருக்கும் போது எனக்கு ஏதோ வினோதமா இருந்தது. அத பத்தி நாங்க யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கோத்வாலையா அங்க வந்து என்ன திசை திருப்பிட்டாரு. நான் எப்ப திசை திருப்பினேன்? கோத்வாலையா அமைதியா இருங்க. சரி. என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் நடந்த அந்த கொல்லனோட இடத்துக்கு போயிட்டு இருந்தப்போ என் காலுக்கு அடியில இருக்கிற பூமி அப்படியே உள்ள போறத உணர்ந்த மாதிரி இருந்தது. அதாவது எங்கெங்கெல்லாம் நான் காலடியை எடுத்து வைக்கிறேனோ அங்க கீழே எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது. நம்ம ஒரு முறை திரும்ப அங்க போகணும், அங்க போய் சோதிச்சு பார்க்கணும். இந்த தடவை குருவையும் நாம அங்க கூட கூட்டிட்டு போகணும். அவரோட அனுபவம் நமக்கு பயன்படலாம். அந்த உணவு விடுதிக்கார கோபண்ணா தான் திருட மகாராஜா. உணவு விடுதிக்காரன் கோபண்ணாவா? ஆமா மகாராஜா, அந்த உணவு விடுதிக்காரன் கோபண்ணா தான் மகாராஜா. என்னோட வெகுமதி. ஆமா குருவே, கண்டிப்பா. உங்களுக்கு வெகுமதியா என்ன வேணும்? மகாராஜா, அது வந்து மகாராஜா, இந்த முட்டாள் கோத்வால் இப்பதான் வரணுமா? கோத்வால், வணக்கம் மகாராஜா. குருவே உங்களை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்களா? குருவே, கோபண்ணா குற்றவாளி இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதை எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டிட்டாரு. அப்ப என்னோட வெகுமதி இல்ல. அது வந்து மகாராஜா, நான் அது பண்டித ராமகிருஷ்ணர் என்ன குற்றவாளியை கண்டுபிடிக்க போனாரா இல்ல அவனை நிரபராதி நிரூபிக்க போனாரா? குருவே, ராமகிருஷ்ணர் சொன்னா சரியாதான் இருக்கும். ஆமா மகாராஜா, தப்பெல்லாம் நம்ம ராஜ்யத்தின் பாக்கியத்தின் மேலதான் இருக்கு மகாராஜா. இப்ப கோபண்ணாவும் திருட இல்ல தெரிஞ்சிருச்சு. அடுத்த முறையாவது எனக்கு உண்மையான திருட பிடிப்பட்ட தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மகாராஜா, அந்த தகவலை நானே உங்களுக்கு கொண்டு வருவேன் மகாராஜா. குருவே, அந்த தகவல் வேணும்னா நாம அந்த கொல்லன் கிட்ட போயாகணும். எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. வாங்க. அனுமதி கொடுங்க மகாராஜா. வரோம். வாங்க வாங்க வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் இங்க பள்ளத்தை தோண்டி தங்கத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா என்ன? எந்த தப்பு பண்ணலன்னா பதட்டப்படாம இருங்க. இங்க என்ன நடக்குது பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்ன நடக்குது? நாங்க திருடனை பிடிச்சிருந்தோம், ஆதாரமும் இருந்தது. ஆனா தங்கம் இல்ல குருவே, கிடைக்கவும் கிடைக்காது. கோபண்ணா அப்பாவி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சுரங்கம் இங்கதான் இருக்கு. வீரர்களே, இந்த இடத்துல இருக்கிறதா அகற்றுங்க. சரியா இந்த இடத்துல தான் அந்த கொல்லன் வாகனத்தை நிறுத்த சொன்னான். சுரங்கத்துல தேடுங்க.
பிரசன்னாவை கைது பண்ணுங்க. இல்ல, எனக்கு இங்க சுரங்கம் இருக்கிறதே தெரியாது. இன்னும் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது பிரசன்னா. நிறைய விஷயங்களை நீ பார்க்கணும். சிறைச்சாலையோட இருட்டு, கம்பிகளோட எண்ணிக்கை. பிரமாதம் பீர்பால், பிரமாதம். இன்னைக்கு வரைக்கும் சூட்சும மூலமா தான் திருடர்களை பிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க, சூட்சும மூலம் மட்டும் இல்லாம சுரங்கத்தின் மூலமாவும் கண்டுபிடிக்கலான்னு. அற்புதம் பீர்பால், அற்புதம். நீங்க மறுபடியும் திருடனை பிடிச்சிட்டீங்க. ஆஹா, இவனை அடிங்க. என்னாச்சு? சுரங்கத்துல ஏதாவது கிடைச்சதா? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மண்ணு மட்டும்தான் கிடைச்சது. வீரர்களே, இந்த பிரசன்னா வாயை திறந்து உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை நீங்க விடாம அடிச்சுக்கிட்டே இருங்க. முதல்ல வாகனத்துல இருந்து எடுத்திருக்கான், அதுக்கப்புறமா சுரங்கத்துல இருந்தும் எடுத்திருக்கான். சொல்லு, ஆபரணங்கள் எங்க இருக்கு? அடிங்க. நான் அந்த சக்கரத்தை மட்டும் தான் பழுது பார்த்தேன். புது ஆச்சாரி செஞ்சு அதுல மாட்டி விட்டு அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் தெரியாது, என்ன விட்டுடுங்க. பிரசன்னாவோட கை வெறும் சக்கரை வரைக்கும் தான் போயிருக்குன்னா உள்ள இருக்கிற தங்க வரைக்கும் போனது யாரோட கை? அது யாரோட கைன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த கை தங்க வரைக்கும் எப்படி போச்சுங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அத பண்ண நம்ம அந்த வாகனத்துக்கிட்ட போகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் பார்த்ததுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, வாகனம் அங்க கொஞ்ச நேரம் தான் நின்று இருக்கு. இவ்வளவு குறைவான நேரத்துல வாகனத்துக்கு கீழே போய் மூடியை திறந்து தங்கத்தை எடுத்து சுரங்கத்துக்குள்ள வச்சுட்டு அப்புறம் திரும்பவும் மூடியை போட்டு சுரங்கத்தை மூடுறது சாத்தியமே இல்ல. கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வண்டி எவ்வளவு நேரம் அங்க நின்னுச்சோ அந்த நேரத்துக்குள்ளேயே பிரசன்னா அச்சாணியை எடுத்து அதை சரி பண்ணி அதை போட்டும் விட்டுருக்கான். அப்ப அவன் இதை பண்ணிருக்க முடியாது. பீர்பால் ஐயா, இவர் தான் வாகனத்தை ஓட்டுன அரிலால். நீங்க கூட்டிக்கிட்டு வர சொன்னீங்கல்ல, இவர் தான். ஆபரணங்களை கொண்டு வந்த படையில இவர் இருந்தாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.